கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி மூலம் இன்றைக்கு அநேக ஜனங்கள் வியாதிப்பட்டு மருத்துவமனையில அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க இருக்கிற இடங்களிலே என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு வியாதிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேலையில் கூட ராஜா, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அநேக மக்கள் ராஜா வியாதிப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனைகளும் வீடுகளிலும் ராஜா அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மருத்துவமனைகளில் பெட்டுகள் கிடைக்காம ராஜா, ட்ரீட்மெண்ட் கூட பைசா இல்லாம ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அலைமோதி கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாதப்படையில வருகிறோம் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீங்க அநேக வாக்குத்தத்தங்கள் உன் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அப்பா ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீங்களே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரங்கத்துக்குள்ளே சுகமும் உண்டாவதாக என்ற உடைய வாக்குத்தத்தின் படியே இயேசுவே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்காக நீங்க பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து எங்களுக்காக சிலுவையிலே காயப்பட்டீரே, அந்த காயத்தின் தழும்புகளால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தொடுவீராக ராஜா. அந்த வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வியாதிப்பட்ட பிள்ளைகள் மேலே உமது ஆணி பாய்ந்த காரர் இப்பொழுது தொடுவீராக ராஜா. இப்பொழுது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லுவதாக ஆண்டவரே. அப்பா நீங்கள் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடியா அப்பா ஸ்தோத்திரம். இப்பொழுது வீடுகளிலும் ஆண்டவரே மருத்துவமனைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரை தெளிகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. அப்பா உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்க வேண்டுமா இந்த வேலையிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அன்றைக்கு ராஜா அப்பா 12 வருஷமாய் ஆண்டவரே பெரும்பாலுள்ள ஸ்திரியை நீங்க குணமாக்கினீங்களே இயேசுவே. 38 வருஷம் ஆண்டவரே சுகம் இல்லாமல் இருந்த அந்த மனுஷனை சுகமாக்கினீர்களே அப்பா ஸ்தோத்திரம். மரித்த லாசருவை ஆண்டவரே உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு மீதம் கடந்து வருவதாக ஆண்டவரே உமது நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு கோடான கொன்றி நன்றிகளை ஏறெடுக்கிறேன் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாளைக்கு கூட இதே நேரத்தில் நீங்கள் வந்து எங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டுமாய் அன்புடன் தாழ்மையுடன் உங்களுக்கு இயேசு